அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், 8ல் சுக்கிரன், 9ல் குரு, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைந்து சஞ்சாரம் செய்வது மிக அற்புதமான அமைப்பு. உடலில் உள்ள நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். தொழில் துறை நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களில் தாங்கள் முதலீடு செய்யலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும். வீடு வாங்க கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக அதற்கான முயற்சியினை செய்யலாம். நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். குருவும் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். உடலில் உள்ள நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் புகழ் பெறுவீர்கள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு வேலையில் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை எளிதாக செய்து முடித்து நல்ல பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தில் அமைதி திரும்பும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும். பிள்ளைகளால் புகழ் பெருமை உண்டாகும். திருமணம் இல்லாத பெண்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் சுபகாரியம் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். ஆக துலாம் ராசிக்கு மிக அருமையான அற்புதமான காலம் இது. குரு ராசியை பார்ப்பதால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தீர்ந்துவிடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று உயர் பதவியினை அடையலாம். பதவி, பாராட்டுகள், பரிசுகளை பெறலாம். வங்கிகளில் கேட்ட கடன் தொகை கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. சனியோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை ராசிக்கு இருக்கிறது. சற்று உறவுகளில் கவனமாக இருங்கள். எதையாவது சம்பந்தமில்லாமல் பேசி வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். 8ல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் உங்களுக்கு நீங்களே சோதனைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். ஆக யாரிடமும் தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். பேசும்போது மட்டும் யோசித்து பேசுங்கள். மற்றபடி உடல்நிலை, மனநிலை, பணம் சம்பந்தப்பட்ட நிலைகள் அனைத்தும் நன்றாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்க தினமும் பகவத்கீதை படியுங்கள். பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.